கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைக்கும் பாண்டிச்சேரியை சார்ந்த அன்பு சகோதரர் டேனியல் என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்க மனைவி கிறிஸ்டிக்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம், திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகிறது. கற்பத்தின் கனிக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். கற்பத்தின் கனியை கத்தர் கொடுக்கணும்னு கேட்டிருக்கிறாங்க. அன்பு சகோதரர் டேனியல் கிறிஸ்டி இவர்களை கத்தர் ஆசீர்வதித்து கற்பத்தின் கனியை கொடுக்கும்படி என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, பாண்டிச்சேரியில் இருக்கிற அன்பு சகோதரர் டேனியல் கிறிஸ்டி இந்த தம்பதியினர்களை உடைய கரத்துளை கொடுக்கிறோம். என் தேவன் அன்னாலை, எல்கானாவை நினைத்தருளினவ, சகரியாவை, எலிசபெத்தை நினைத்தருளினவ, அப்பா உம்முடைய அன்பு மகனையும் அன்பு மகளையும் நினைத்தருளே. கர்த்தர் கற்பத்தின் கனியை கொடுத்தருளுவீராக. 1 சாமுவேல் 1:11 அன்னாள் மிகுந்த கண்ணீரோடு அடியாளை நினைத்தருளி எனக்கு கற்பத்தின் கனியை கொடுத்தாள், உயிரோடு இருக்கும் நாளவும் அவன் நம்முடைய கரத்தலை கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள். சாமுவேல் என்கிற உன்னதமான தீர்க்கதரிசியை கொடுத்தீரே, ஆசீர்வாதமான குழந்தையை கத்தர் கொடுப்பீராக. அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. இப்பொழுதும் யார் யாரெல்லாம் கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்கள் அத்தனை பேருக்கு கற்பத்தின் கனியை கொடுத்தருள். அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, உன்னுடைய பாரத்தை சுமக்க உனக்கு ஒருவர் உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஒருவர் உண்டு. என் பாரத்தை சுமக்கிறதற்கு, என் பிரச்சனைகளை பார்த்து கொள்வதற்கு, எனக்காக யுத்தம் பண்ணுவதற்கு எனக்காக ஒருவர் உண்டு. வேதம் சொல்லுது. 1 பேதுருவின் புத்தகம் 5:7 நீங்கள் வாசித்து பார்த்தா, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். ஏன் அன்று மேல் வைக்கணும் தெரியுமா? அவர் உங்களை விசாரிக்கிறவ. எனக்கு மனுஷன் உங்கள் பிரச்சனையை விசாரிப்பான்னு நினைக்கிங்க? ஏன் இப்படி கவலையோடு இருக்கிறேன்னு விசாரிப்பான்னு நினைக்கிங்க? உனக்கு இத்தனை லட்சம் கடனா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவான்னு நினைக்கிங்க? நெவர். ஒரு நாளும் முடியாது. அது கூட பிறந்த சகோதரனாக இருக்கட்டும், கூட பிறந்த சகோதரியாக இருக்கட்டும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும், மாமா அத்தையாக இருக்கட்டும், யாரும் உங்கள் பாரத்தை பங்கு போடுவதற்கு ஆயத்தமாக இல்லை. உங்கள் பாரத்தை சுமக்கிறதுக்கு யாருக்குமே ஆயத்தம் இல்லை. இன்னைக்கு தேவையில்லாத பாரத்தை நிறைய பேர் சுமந்துட்டு இருக்கிறாங்க. மனசில் அழுத்தம், மன அழுத்தம், சிந்தையில் காரணமில்லாத டென்ஷன். ஏன் அது காரணமில்லாத டென்ஷன் வர்றதுக்கு காரணம் சுமை, தாங்க முடியாத சுமை உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது நீங்கள் டென்ஷன் ஆகிடுறீங்க. தேவையில்லாத சும்மா வரும் பொழுது உங்களுடைய மனசு பாரமாகிறது, உங்களுடைய மனசு பாரமாகிறது. ஸோ இன்னைக்கு எல்லா பாரத்தையும் ஆண்டவர் மேலே வச்சிருங்க, ஆண்டவர் மேலே வச்சிருங்க. ஒரு சகோதரர் அவருடைய மனைவிக்காக ஜெபிக்கிறதுக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அந்த சகோதரருடைய மனநிலைமை பாதிக்கப்பட்டிருந்தது. அவங்க சரியாக தூங்குறது இல்லை, சரியாக சாப்பிட்றது இல்லை, சரியாக மற்றவங்ககிட்ட யார்ட்டையும் பேசுறது இல்லை. அந்த அளவுக்கு வேதனையோடு மன பாதிக்கப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன். அவங்ககிட்ட நான் சில காரியங்களை கேட்க நான் பேச அவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் வடியுது. அவங்க சொன்னாங்க, அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, பிரதர், நாங்கள் மன தத்துவ டாக்டர்கிட்டலாம் கூட்டிகிட்டு போயிட்டோம், எத்தனையோ இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போயிட்டேன், ஒரு நாள் இவ அழுததே இல்லை, பேசவே மாட்டான், அமைதலாக இருப்பான், எனக்கு அழுகிறான்னா ஆச்சரியமாக இருக்குது. நான் சொன்னேன், உன் பாரத்தை எல்லாம் இறக்கிடும், ஆண்டவர் மேலே வச்சிட. சொல்ல 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 என்
திருமணத்துக்கு முன்பாக கடன்னா என்னன்னு எனக்கு தெரியாது, குடும்ப பிரச்சனைனா என்னன்னு தெரியாது. அப்படி செல்லமாக வளர்க்கப்பட்டேன். இங்கே வந்ததுக்கு பிறகு இந்த வீட்டில் கடன், என் கணவனுக்கு கடன் இல்லை, ஆனால் இந்த வீட்டில் நிறைய கடன். இதில் என்ன வேதனையான காரியம்னா, என் கணவர் இரவும் பகலும் சம்பாதிக்கிறாரு, அந்த கடனை அடைக்கிறாரு. அவங்க அண்ணன்மாரெலாம் தனித்தனியாக போய் அவங்கவுங்க வீடை கட்டிகிட்டு இருக்காங்க, எல்லாம் செய்துட்ருக்குறாங்க. ஆனால் ஏன் நாங்கள் இந்த சுமையை சுமக்கணும்? அப்போ நான் அவங்கள பார்த்து சொன்னேன், இந்த சுமையை ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்துருங்க, ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்துருங்க, ஆண்டவர் பார்த்து கொள்வா. அவங்களுடைய கணவர் சொல்கிறாங்க, ஒரு நாள் என்கிட்ட இது சொன்னதே இல்லை பிரதர், மனசுக்குள்ளே வச்சு 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 தூங்காமல் சாப்பிடாமல் இருந்து இவளுடைய லைஃப்பையே நாசமாக்கிட்டா. நான் சொன்னேன், ஒரு கடன் இருக்குதுன்னா உங்கள் எல்லாரையும் கூப்பிடுங்க, எல்லாருக்கும் உங்களுடைய தகப்பனார் உதவி செய்திருக்கிறாங்க. அந்த தகப்பனாருக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாரும் வரணும், எல்லாரும் வரணும். அவர் சொன்னால், என் மூத்தண்ணனுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், பேசுங்க. அந்த மூத்தண்ணனுக்கு நான் ஃபோனில் பேசினேன். அந்த மூத்தண்ணன் சொன்னாங்க, உண்மைதான் பிரதர், உண்மைதான், என்னுடைய தம்பியுடைய மனைவி பாதிக்கப்படுறத எங்களால் தாங்க முடியலை, மனநிலைமை பாதிக்கப்பட்டு இருக்கிறத பார்க்கும் பொழுது எங்கள் இருதயம் உடைகிறது. நான் சொன்னேன், இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, இனி இத்தனை வருஷம் என் தம்பி வீட்டினுடைய கடன் பிரச்சனைக்காக உழைச்சிட்டான், இனி அவனுடைய உழைப்பு வேண்டாம். ஸோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறோம், 5 பேர் அண்ணன் தம்பி எல்லாரும் பண்ணுறோம். இப்போ இவங்க ஸ்டாப் ஆகிட்டு இவங்களுடைய மனநிலைமையும் மாறிட்டு, அப்போ இவங்களுடைய மனசையும் கற்று மாற்றிட்டார். ஒரு 2 வருஷம் கழிச்சதுக்கு பிறகு இவங்க மனைவியே சொல்கிறாங்க, இப்போ 4 அண்ணன்மாரும் செய்துட்ருக்காங்க, நீங்களும் உதவி செய்ய வேண்டாமா, நீங்களும் இந்த கடன் பிரச்சனைக்கு உதவி செய்யுங்க. மனசு மாறிட்டு, சிந்தை மாறிட்டு. இதுதான் பாரம், தாங்க முடியாத பாரம். இந்த தாங்க முடியாத பாரம் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் மேலே அந்த பாரத்தை வச்சிடுங்க. வேதாகமத்தில் ஒரு வசனம் இருக்குது, சங்கீதம் 55:22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டான். உங்களை ஆதரிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் மேலே உங்கள் பாரத்தை வச்சிருங்க. குடும்ப பாரமா ஆண்டவர் மேலே வச்சிருங்க, பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்தான பாரமா, கடன் பிரச்சனை குறித்தான பாரமா, இல்லது தேவையில்லாத பிரச்சனையா, என்ன பிரச்சனை என்ன பாரம் இருந்தாலும் அத்தனை ஆண்டவர் மேலே வச்சிருங்க, அவர் உங்களை நடத்துவார். ஏன் கலங்குறீங்க? என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுதும் மிகுந்த பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருடைய பாரத்தையும் உம்முடைய பாதத்தில் இறக்கி வைக்கக்கூடிய கிருபையை கொடுத்துருங்க டாடே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஒவ்வொருடைய பாரமும் மாறட்டும், சுமை மாறட்டும். அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். உங்கள் பாரத்தை சுமக்க ஒருவர் உண்டு. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.